தமிழ்நாட்டுடைய அடையாளம் எல்லாரையும் சமமாக நடத்துறது, அது திமுக ஆட்சியில் இல்லை. இன்னொன்று, வெளியூர்லேருந்து யாராவது வர்றாங்க நம்மளை பார்க்குறதுக்கு, விருந்தாளி வர்றாங்கன்னா நம்ம அப்படியே பதறி போய் வரவேற்போம் அவங்கள. அந்த வரவேற்கும் மாண்பு இல்லை. அப்புறம் என்னது நீங்கள் தமிழ்நாட்டுடைய அடையாளத்தை காப்பாற்றுறீங்க, இதே நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க டென்ஷனாக இருக்கிறாங்க. யார் அவங்க, ஏன் இந்த மாதிரிலாம் டென்ஷனாக இருக்கிறாங்க பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்க தான். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சியில் இந்துக்கள் முழுக்கமாக புறக்கணிக்கப்படுறாங்க மொத்தமாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கான பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்களாம். இது ஒரு பஞ்சாயத்து. அதுபோக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் இஃப்தார் நோம்பில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா அங்கே பேசும்போது ஒரு கருத்து சொல்லியிருக்காரு போல், தமிழர்களுடைய அடையாளத்தை காக்கணும், அதுக்காக எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காராம். இதை இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழர்களுடைய அடையாளத்தை நீங்கள் என்னத்தை காப்பாற்றுறது, அடையாளம் என்ன, இப்போ எல்லாரையும் சமமாக நடத்தணும், எல்லாரும் ஈக்குவல்னு பார்க்கணும். எல்லாருக்கும் நீங்கள் வாழ்த்து சொன்னீங்களா, அதுவே சொல்லியே இந்து பண்டிகைகளுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்கிறதில்ல, அங்கே அந்த அடையாளம் போச்சா. இன்னொன்று, யாராவது வெளியூர்லேருந்து வர்றாங்கன்னா விருந்தாளிகளை போய் நீங்கள் அழைக்கணும், வரவேற்கணும், அதை நீங்கள் பண்ணவே இல்லையா அப்படின்ற மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. யாரை வரவேற்கல அப்படின்னு பார்த்தா பிரதமர் மோடி அவர்கள் வர்றாரு, வரவேற்கலை. இதில் 2 மேட்டர் இருக்கலாம். ஒன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுக்கு காரணமாக இருக்கலாம். எப்பட்றா இவங்க போய் வரவேற்கலைன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்பட்றா காரணமாக இருப்பான் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா வார்த்தைக்கு வார்த்தை வெள்ளை குடை பிடித்தார் அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்பா ஒரு தடவை போய் ஏதோ வெயில் அடிக்குதுன்னு வெள்ளை குடை பிடிச்சதுக்கு மேடை போய் கிளிக்கிறாங்கப்பா, இது எதுக்குப்பா தேவையில்லாமல் நம்ம போய்கிட்டு அப்படின்னு முதல்வர் நாசுக்கா சரி வேணாம் நம்ம ஆளுகளை போய் வெல்கம் பண்ணிட்டு வர சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துருக்கலாம். இன்னொன்று, வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தான். அப்போ எப்படியே வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் இங்கே வந்தால் நம்ம கூப்பிட்டு வாங்க இந்த மாதிரி வாழ்ந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ வைக்கலாம். இவர் தான் டெல்லியில் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, அப்புறம் எங்கேருந்து திருப்பி இங்கே கூப்பிட்டு வாழ வைக்கிறது. சரி வர்றாரு, யாராவது போய்ட்டு கூப்பிட்டு வாங்கப்பா அப்படின்னு வேணால் சொல்லலாம். வந்தார வாழ வைக்கிறதுக்காக நம்ம என்னது இவரை போய் வாழ வைக்கிறது, இவர் தான் டெல்லியில் சூப்பராக வாழ்கிறார்ல அப்படின்னு கூட அசால்ட்டாக இருந்திருக்கலாம். இன்னொன்று, எல்லாத்துக்குமே முதல்வர் போய் நிற்கணும்னு ஆசைப்படுறாங்களே, ஒரே ஆள் எத்தனை வேலை தான்ப்பா பார்க்குறது, எல்லா பக்கமே வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வேலை பிஸியாக இருக்கிற மாதிரி கூட அவர் நினச்சிருக்கலாம்ல. அதில் இந்த சொல்கிறாங்க, இதிலே சொல்கிறாங்க ரீல்ஸ் போடுறாரு முதல்வர் பிரச்சனையை தெரியாமல் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஏகப்பட்ட ஷெடியூல்ஸ் இருக்கும்ல, அந்த ஷெடியூல்ஸில் கூட்டத்தில் சரி இவ்வளோ ஷெடியூல் இருக்கு, இப்போ வேறு யாராவது போய் வெல்கம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். எது எப்படியோ பிரதமர் மோடி அவர்களை வரவேற்கவில்லை என்பது மனதில் உறுதி கொண்டே இருக்கிறது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு. அதை இந்த இடத்தில் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் சென்ற 5 ஆண்டுகளாக ஒரு ஆட்சி, விளம்பர ஆட்சி தான் நடந்து கொண்டிருந்தது. இவ்வளவு பிரச்சனை இங்கெல்லாம் நடக்கும்போது முதலமைச்சர் ரீல்ஸ் போட்டு கொண்டிருந்தார். இதுதான் ரொம்ப வேதனை. எல்லாவற்றை விட இந்துக்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு ஓட்டு கேட்க போவீங்க, ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்து பண்டிகைகளுக்கு இந்த 5 வருடங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் வாழ்த்து சொன்னதில்லை. 4000 குடமுழுக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு குடமுழுக்குல கூட கலந்து கொண்டதில்லை. ஆனால் எப்போ பார்த்தாலும் பாஜக வந்தா அவங்க மதவாதம் வந்துடும், மதக்கலவரம் வந்துடும் அப்படின்னு வேண்டுமென்றே பொய் குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு நேற்றைய தினம் உதயநிதி சொல்றார், தமிழின் அடையாளத்தை காப்பதற்கு நாமெல்லாம் ஒன்னா தான் இருக்கணும். ஆக இந்து மதத்தை பற்றி பேசும்போது சனாதன தர்மத்தை கொசு போல ஒழிப்பேன், ஆனா அங்க போய் இஃப்தார் விருந்து நோன்புக்கு போயிட்டு நான் தமிழின் அடையாளத்தை நாமெல்லாம் காக்கணும்னு சொல்றாரு. நான் நேரடியாக குற்றம் சாட்டுறேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழின் அடையாளத்தை குலைத்து வைத்திருக்கிறார்கள் இந்த வருடம், இத்தனை நாட்களாக. தமிழின் அடையாளம்னா என்ன? பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் வாழ்த்து தெரிவிப்பது, அதை நீங்கள் கடைபிடிக்கவில்லை. தமிழின் அடையாளம்னா என்ன? வந்தாரை வரவேற்கும் தமிழகம். பிரதமர் வந்தா கூட வரவேற்க மாட்டீங்க, உங்க துவேஷத்தை அங்க காண்பிப்பீங்க. தமிழின் அடையாளத்தை தொலைத்து இருக்கிறீர்கள். அதே மாதிரி தமிழின் அடையாளம் ஒரு இடத்தில் ஒருவர் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஓடோடி செல்வது. நேற்று இந்த பகுதியை அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் உட்கார்ந்து ரீல்ஸ் போட்டு கொண்டிருக்கிறார். அதுக்கு அடுத்தது விஜய் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு திமுக கூட்டணி சார்பாக எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் யாருக்குமே அழுத்தம் கொடுக்கவே இல்லைப்பா, எங்களுக்கு என்ன தேவையா அவருக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு, நாங்கள் எல்லாம் ஒன்றே ஒன்று சொல்கிறோம் பாருங்கள், திமுகவுக்கு எதிராக
திமுக ஆட்சியை அகற்றணும்னு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்துருக்கோம், எப்படியே சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் டக்குன்னு இல்லை ஒன்றா சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி திருத்திருக்கிறாங்க. ஸோ எப்படி ஒன்று சேர்த்தாங்களோ இல்லை சேர்ந்தாங்களோ அவங்கெல்லாம் ஒரு டீமில் இருக்காங்களாம். இப்போ யாரெல்லாம் வேணுமோ வரலான்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் கேட் ஓப்பனில் தான் இருக்குது போல். ஆனால் விஜய் அவர்களை வந்து அவங்க அழுத்தெல்லாம் கொடுக்கலையா நம்புங்க, சொல்கிறாங்க மூத்த தலைவர் சொல்கிறப்ப நம்ம என்னத்தை கேள்வி கேட்குறது, கொடுக்கலைங்கிறாங்க. அதான் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்க முடியும் பாருங்கள். அதான் திருமாவளவன் எல்லாருமே என்னமோ அழுத்தம் கொடுக்குறோம். நாங்கள் யாருக்கும் அழுத்தம் கொடுக்கவில்லை. இயல்பான கூட்டணி தான் நாங்கள் இப்போ ஏற்படுத்தி இருப்பது. நீங்கள் கேப்டனை உள்ளே கொண்டு வர்றது அழுத்தம் கொடுத்தீங்களா? ஓபிஎஸ் எப்படி கொண்டு வந்தீங்க? எங்களை பொறுத்த மட்டில் யாருக்கும் அழுத்தம் கொடுக்க தேவையில்லை. நாங்கள் இந்த கூட்டணியில் திமுகவை யாரெல்லாம் தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை நாங்கள் கூட்டணியில் சேர்த்திருக்கிறோம். நாங்கள்லாம் சேர்ந்திருக்கிறோம் கூட்டணியில். அதுக்கு அடுத்தது இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்கிறார். தொடர்ந்து திமுக தரப்புலேயே இந்த கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடி சிபிஐ இதெல்லாம் வச்சு எல்லாம் எப்போ பார்த்தாலும் பாஜக எல்லாரையும் மிரட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்க. அதுக்கு இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வேறு என்ன தெரியும், அவர் அதை தானே சொல்லுவார், அவருக்கு வேறு தெரிஞ்சால் ஏதாவது சொல்லலாம், அவருக்கு ஒன்றும் தெரியாது அதனால் இதே சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். இல்லை மதவாத சக்தின்னு எதை வச்சு சொல்கிறாங்க நான் கேட்குறேன். நான் திராவிட முன்னேற்று கூட தொலைக்காட்சியில் ஒருத்தர் சொல்கிறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி வந்துருச்சுன்னா தமிழ்தாய் வாழ்த்தே இருக்காதான், சிறுபான்மையினரெல்லாம் வாழவே முடியாதான். நான் கேட்குறேன், பக்கத்தில் உள்ள புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி நடத்துகிறது. என்ன மதக்கலவரம் அங்கே வந்துருச்சு, என்ன பிரச்சனை அங்கே வந்துருச்சு? இந்த கூட்டத்தில் இருந்து 11 அமைச்சர்கள் மீது லஞ்ச குற்றச்சாட்டு இருக்கிறது. பெண்கள் எங்கேயும் பாதுகாப்பாக போக முடியல. கஞ்சா எல்லா இடத்திலும் கிடைக்கிறது. அஞ்சாமல் எங்கேயும் போக முடியவில்லை கஞ்சாவினால். ஆக இவ்வளவு மோசம் செய்துட்டு எப்போ பார்த்தாலும் பிஜேபியை பார்த்து பிஜேபி வந்துரும் சொல்லிட்டு இந்த வந்துட்டோங்க. அதுக்கு அடுத்தது இப்போ ஆளுங்கட்சி தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லா மதமும் ஒன்று, நாங்கள் மதவாதம் கிடையாது, மதசார்பற்ற ஒரு ஸ்டாண்டில் தான் நாங்கள் இருக்கோன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன தான் சொன்னாலும் கூட்டணி யார் கூட வச்சுருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. யார் கூட? மதவாத சக்திகள் கூட அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எதை வச்சு நீங்கள் எங்களை மதவாத சக்தின்னு சொல்கிறீங்க? பாண்டிச்சேரியில் எங்கள் கவர்மெண்ட் நடக்குது, எவ்வளோ அமைதியாக போட்டு போல நடந்துகிட்டு இருக்குது. ஏதாவது பிரச்சனை இருக்கா? மத கலவரம் தான் வந்துச்சா? ஒன்றும் இல்லை, அமைதியாக இருக்குது. இப்படி பயமுறுத்தி பாஜக வருதுன்னு பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. வந்துட்டோம் சொல்லிடு, வந்துட்டேன்னு சொல்ல அப்படின்ற லெவலுக்கு மாசாக ஒரு ஸ்பீச்சை கொடுத்துக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். உதயநிதிக்கு வேற என்னங்க தெரியும்? நான் கேட்குறேன், நீங்கள் இத்தனை பேர் யாரெல்லாம் அறிவாலயத்துக்கு பக்கத்தில் நிழலுக்கு ஒதுங்குறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு நீங்கள் யாராவது மழை பெய்யுது ஒதுங்குனா உடனே வாங்க கூட்டணி, யாராவது வெயில் அடிக்குது கொஞ்சம் ஒதுங்குனா வாங்கன்னு கூட்டணின்னு நீங்கள் தான் இன்னைக்கு ஒரு டிஸ்ட்ரெஸில் இருக்கீங்க. கூட்டணி அமைக்கணும், 500-1000 ஓட்டு கூட போயிடக்கூடாது. ஏன்னா தோல்வி முகத்தில் திமுக இருக்கிறது. இன்னைக்கு அவங்க எல்லாமே பேசுறது அவங்க தோல்வி முகத்தில் இருக்கிறார்கள், பதற்றத்தில் இருக்கிறார்கள் என்பதின் வெளிப்பாடு தான். நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் வெற்றி முகத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் மக்களுக்காக கூட்டணி அமைத்திருக்கிறோம், தமிழ் மக்களுக்காக கூட்டணி அமைத்திருக்கிறோம். இனிமேல் இந்த பூச்சாண்டியெல்லாம் காமிக்க முடியாது.